வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யின்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்தில் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சா சீசிதமா சர்க்கா, சர்க்கமானது 85, நிகும்பலாபியானம், அதாவது லக்ஷ்மணன், விபீஷணன், ஸ்ரீ ஹனுமார் உள்பட அனைத்து வானர தலைவர்களும் வானர வீரர்களும் நிகும்பலை, அதாவது அரக்கன் ராவனுடைய புதல்வனாகப்பட்ட மாயாவி அரக்கன் மேகநாதன் இந்திரஜித் யாகத்தை தடுப்பதற்காக நிகும்பலை வந்தடைந்தார்களாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சத்ருகண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சா சீதிமா சர்க்கா, சர்க்கமானது 85, இக்கும்பலாபி யானம், அதாவது அரக்கன் ராவணன் அவனுடைய புதல்வனாகப்பட்ட மாயாவி மேகநாதன் இந்திரஜித்தானவன் நிகும்பலையில் யாகம் செய்ய ஆரம்பித்து யாகம் செய்து கொண்டிருந்தான். அந்த யாகத்தை தடுப்பதற்காக லக்ஷ்மணன், விபீஷணன், ஸ்ரீ ஹனுமார் உள்பட மற்ற அனைவருமே நிகும்பலை வந்தடைந்தார்களாம். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா ராகவ சோககர்ஷிதா நோபதாரயதே வியக்தம் யதுக்தம் தேன ரக்ஷசா. ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் மிகவும் சோகத்தில் அலைகழிக்கப்பட்டு இருந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அந்த அரக்கனாகப்பட்ட ராவனுடைய தம்பி, அறவழியிலேயே செல்லக்கூடியவர், தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய விபீஷணன், அவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் அவர் தெளிவாக புரிஞ்சு கொள்ளவே இல்லையாம். ததோ தைரியம் அவஷ்டபியா ராம பிரபுரஞ்சயா விபீஷணம் உபாசீனம் உவாச கபிசந்நிதோ. எதிரிகளுடைய, அதாவது தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய
அரக்கன் ராமனுடைய இலங்கை பட்டணத்தை வெற்றி கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் யார் அப்படின்னாக்கா ஸ்ரீராமபிரான் இல்லையா? அவர் அப்போ என்ன பண்ணாரா, உடனே தன்னை சுதாரித்து கொண்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு தனது அருகில் அமர்ந்து கொண்டிருந்த விபீஷணனை பார்த்து மற்றும் வானரர்களாக இருக்கக்கூடிய சுக்ரீவன், ஹனுமான் எல்லாம் முதலிய அனைவருடைய எதிரிலையும் விபீஷணன் கேட்டாராம். என்ன கேட்டார் அப்படின்னா, ஸ்ரீராமபிரான் நெய்ருதாதிபதே வாக்கியம் யதுக்தம் தே விபீஷணா பூயஸ் தச்ரோதும் இச்சாமி புரூஹி யத்தே விவக்ஷிதம். இப்போ ராமபிரான் கேட்குறார், அரக்க மன்னனே விபீஷணனே, நீ இப்போ எனக்கு சொன்ன தெரியுமா, அந்த சொற்கள் எதுவுமே என் காதில் சரியாக விழலை. அதனால் நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை மறுபடியும் நான் கேட்க விரும்புகிறேன். உன்னுடைய ஆலோசனை தான் என்ன, அதை எனக்கு உடனடியாக சொல்லு அப்படின்னாராம் ராமபிரான். ராகவச்ச வசஸ்ருத்வா வாக்கியம் வாக்கிய விசாரதா எத்தத் புழைரிதம் வாக்கியம் பபாஷேச விபீஷணா. ஸ்ரீ ராமபிரானுடைய இந்த சொற்களை எல்லாம் கேட்டதுமே அறவழியிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தர்மத்திலேயே அரக்கனாக இருந்தாலும் தர்மத்திலேயே தன்னுடைய சிந்தனையை வைத்துக்கொண்டு பேசக்கூடிய பேச்சிலேயே மிகவும் வல்லவராக இருக்கக்கூடிய விபீஷணன் இதற்கு முன்னால் போன முதல் அத்தியாயத்தில், அதாவது 84வது அத்தியாயத்தில் என்ன சொன்னாரோ அதை மறுபடியும் ஸ்ரீ ராமபிரானுக்கு எடுத்துரைத்தாராம். யதாஞப்தம் மகாபாகோ त्वया गुल्म निवेशनं तत्त दानुष्ठितं वीरा त्वद्वाक्य समनंतரம். இப்போ விபீஷணன் சொல்கிறார், இந்த உலகத்துக்கே படி அளக்கக்கூடியவரே நீங்கள் தான், பெருந்தோழரே, மகாவீரர் நீங்கள். நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவு போட்டு அதன் பிரகாரம் நமது படைகளை எல்லாம் அணிவகுத்து எங்கெங்கே எந்தெந்த இடத்துல நிறுத்த வேண்டுமோ அந்தந்த நிறுத்தலை நான் நிறுத்திவிட்டேன். நீங்கள் எனக்கு ஆணையிட்டீங்க, அதன் பிரகாரம் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுவிட்டேன். தானியநீகானி சர்வாணி விபக்தானி சமந்ததா விநியஸ்தா பூதபாசீவா யதாநியாயம் விபாகசா. நமது படைகள்லாம் ஸ்ரீராமபிரானே, நமது படைகள் இந்த இலங்கை பட்டணத்தை நான்காபுரமும் இருக்கும்படியாக வகுக்கப்பட்டு இருக்கு, நிறுத்தி வைத்திருக்கேன். ஒவ்வொரு அணிக்கும் தனித்தனியே அணித்தலைவர்களாகவும் நியமனம் பண்ணி அவளை அங்கேயும் நிற்க வச்சிருக்கேன். பூஜஸ்து மம விஜாபியம் சச்ருணுஷ்வ மகாயசா தொய்யாய காரண சந்தப்தே சந்தப்த ஹிருதயா வயம். ஸ்ரீ ராமபிரானே, விபீஷணன் சொல்கிறார், நீங்கள் ரொம்பவும் புகழ்மிக்கவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வேறு சில செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். கொஞ்சம் கூட எந்த விதமான காரணமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனசை அலைக்கழித்து விட்டு வெதும்பி இருப்பதை பார்த்துட்டு எங்கள் அனைவருடைய உள்ளமும் வேதனைப்படுகிறது ராமபிரானே அப்படின்னா விபீஷணன். தெஜ ராஜன் நிமம் சோகம் வித்யா சந்தாபமாகதம் ததிகம் தஜ்யதாம் சிந்தா சத்ருஹர்ஷ விவர்த்தினி. ஸ்ரீ ராமபிரானே, இந்த உலகத்துக்கே நீங்கள் தான் அரசர், நீங்கள் தான் மன்னர். அரசே, மாயையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த மன துயரத்தை உடனே விட்டு ஒழிச்சிடுங்க. உங்கள் மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிடுங்க. நீங்கள் கவலையோடு சோர்ந்து இருப்பது என்ன ஆகும் தெரியுமா?
உங்களுடைய எதிரிப்படையாக இருக்கக்கூடிய ராவணனுடைய படைகள் எல்லாம் ரொம்பவும் பிரமாதமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டாடின்னு இருப்பா. அது வேண்டாம் அப்படின்னாராம் விபீஷணன். உத்தியம கிரியதாம் வீர ஹர்ஷ சமுப சேவியதாம் பிராப்தவ்யா யதி தே சீதா ஹந்தவ்யாஸ்ய நிசாசராக. இப்போ விபீஷணன் சொல்கிறார், ஸ்ரீராமபிரானே, நீங்கள் மகாவீரர், உங்களுடைய பாரியாள் தர்மபத்தினி மகா பரிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியாரை நீங்கள் மறுபடியும் பெற வேண்டும் அப்படின்னுட்டு உங்கள் மனசில் நீங்கள் நினைத்தால் அரக்கர்கள்லாம் உடனடியாக கொல்லப்பட வேண்டும் இந்த க்ஷணமே. அதனால் அதற்கு உண்டான முயற்சியை உடனடியாக நீங்கள் செய்யறதுக்கு தொடங்குங்க. மன எழுச்சியை உங்களுடைய மனசில் உண்டாக்கி கொண்டு புத்துணர்ச்சியோடு இருங்கோ அப்படின்னாராம் விபீஷணன். ரகுநந்தன வக்ஷாமி ஸ்ரூயதாமே ஹிதம்பசா சாத்வயம் யாத்து சௌமித்ரீர் பலேன மகதா விரதः இகும்பிலாயாம் சம்பிராபிய ஹந்தும் ராவணி மாகவே. இப்போ சொல்கிறார் விபீஷணர் ஸ்ரீராமபிரானை பார்த்து, ரகுநந்தரே, நீங்கள் நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடிய சில சொற்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போவதாக உங்களுடைய மனசில் தோன்றிவிட்டால் அதை தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அதாவது நாம் இந்த சமயத்தில் உடனடியாக மிகவும் ஏராளமான படையுடன் கூட நிகும்பலியை அடைந்து அந்த இடத்துல போர் செய்யணும். மகா பாவியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவணன் அவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தை கொன்று போட்டுடணும். அவனை கொல்வதற்காக தங்களது இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அவர் என்னோட புறப்பட்டு செல்ல வேண்டும். இது எனக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்குது அப்படின்னு ஆனால் விபீஷணன் ஸ்ரீராமபிரான்ட்ட தருமண்டல நிர்முக்தைர் ஆசி விஷோபவைகி சரேர்ஹந்தும் மகேஷ்வாசோ ராவணிம் சமிதிஜ்ஞயா. இப்போ சொல்கிறா லக்ஷ்மணனை பற்றி ஸ்ரீராமபிரான்கிட்ட விபீஷணர், போரில் வெற்றியே காணக்கூடியவர், ரொம்பவும் பிரமாதமான மகத்தான வில்லை தன்னுடைய கையில் ஏந்தி இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணன். அவர் லக்ஷ்மணன் தன்னுடைய வில்லை வளைத்து விஷத்தோடு கூடிய சர்ப்பங்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய பயங்கரமான பானங்களை அவருடைய வில்லிலிருந்து விடுத்துவிட்டு அரக்கன் ராவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தை கொல்லக்கூடிய திறன் படைத்தவர் லக்ஷ்மணன் அப்படின்னாராம் விபீஷணன். தேன வீரேன தபசா வரதானாத் சுயம்புவா அஸ்திரம் பிரம்மசிர பிராப்தம் காமகாசிய துரங்கமாக சாயேஷசக சைன்யேனா பிராப்த கில நிகும்பிலாம் யத் யுத்திஷ்டே கிருதம் கர்ம ஹதான் சர்வாம்ச வித்தினஹா. அந்த விபீஷணன் சொல்கிறா ராமபிரான்ட்ட, அந்த வீரன் இருக்கானே மேகநாதன் இந்திரஜித்து மாயாவியாக இருக்கான். நீண்ட காலம் தவம் புரிஞ்சு ஏகப்பட்ட யாகங்களை எல்லாம் செய்து பிரம்மசிரஸ் அப்படின்ற அஸ்திரத்தையும் அவன் விருப்பப்படி செல்லக்கூடிய ரதத்தையும் தேரையும் குதிரைகளையும் பிரம்மதேவரிடமிருந்து வரமாக அவன் பெற்றிருக்கான். ராமபிரானே,
அவன் நாம் அவனை போய் தடுக்கலை அப்படின்னா இதற்குள் படைகளுடன் கூட நிகும்பலையை அவன் அடைஞ்சிருப்பான். அவன் நிகும்பலைக்கு போயிருப்பான் அவனோட படையோட சேர்ந்து. எப்படியும் யாகத்தையும் ஆரம்பிச்சிருப்பான், அதில் சந்தேகம் கிடையாது. அவன் இந்த வேள்வி இந்த யாகத்தை முடித்து விட்டால், பூர்ணமாக முடித்து விட்டு கொண்டு எழுந்து போர்க்களத்துக்கு அவன் வந்தானேயானால் நிச்சயமாக நாம் எல்லாருமே கொல்லப்படுவோம், அதில் சந்தேகமே கிடையாது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராமபிரானே அப்படின்னாராம் விபீஷணன். நிகும்பிலா மசம் பிராப்தம் அகோதாக்னீம் ச யோரிபுகு வாமா ததாயினம் கன்யா தின்த்ரசத்ரோ சதேவதா வரோ தத்தோ மகாபாஹோ சர்வலோகேஸ்வரணே வை ஸ்வரேணவை இத்யேவம் விகிதோ ராஜன் வதஸ் தஸ்யைஷ தீமதா. இந்த உலகத்தையே ஆளக்கூடியவரே, பெருந்தோழரே ஸ்ரீராமபிரானே, அனைத்து உலகங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் அவனுக்கு வரம் கொடுக்கும்போது என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? அவனுக்கு இன்னொரு வரத்தையும் கொடுத்துருக்கார். என்னன்னா, தேவேந்திரனுக்கு பகைவனாக இருக்கக்கூடிய நீ நிகும்பலியை அடைவதற்கு முன்பாக, அப்படி இல்லை என்றால் நிகும்பலியில் உனது யாகத்தை நீ முடிப்பதற்கு முன்பாக எந்த ஒரு உன்னுடைய எதிரியானவன் உன்னை கொல்வதற்காக எதிர்த்து வருகின்றானோ அவனால் தான் நீ மாய்க்கப்படுவாய். அதாவது உன்னை அவன் தான் கொன்று போடுவான், அவனால் தான் உன் உயிரானது போகும் அப்படின்னுட்டா அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்க. அதனால் மன்னரே ஸ்ரீராமபிரானே, அறிவாளியாக இருக்கக்கூடிய அவன் மகா அறிவாளி, அதை விட அறிவாளி யாரு? பிரம்மா. எப்படி அவனுடைய பழைக்கான விதியை அவர் சொல்லிருக்காரு பார்த்தேலா அப்படின்னா விபீஷணன். வதா என் திரிஜிதோ ராம சந்திசஸ்வ மகாபல ஹதே தஸ்மின் ஹதம் வித்தி ராவணம் சசு கிருஜனம். இப்போ விபீஷணன் சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, நீங்கள் உங்களுடைய உடல் இருக்கட்டும், மனசு இருக்கட்டும், அனைத்துமே இருக்கட்டும், உங்கள் கையில் இருக்கக்கூடிய வில்லாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மகாபலம் புரிஞ்சியவர் நீங்கள் ஸ்ரீராமபிரானே. இந்த மேகநாதன் இந்திரஜித்தை கொன்றுவிட்டு வரும்படி நீங்கள் லக்ஷ்மணனுக்கு உடனடியாக ஆணையிட வேண்டும். இந்த லக்ஷ்மணனாகப்பட்டவர் அவன் இந்திரஜித்து அதாவது இந்த மேகநாதனாகப்பட்ட இந்த இந்திரஜித்து கொல்லப்பட்டால்தான் தன்னுடைய உற்றார் உறவினர்களோடு ராவணனே இறந்து விட்டான், அவனே மாண்டான் அப்படின்ற ஒரு செயலானது நமக்கு ஏற்படும் அப்படின்னாராம் விபீஷணன். விபீஷணவச்சஸ்ருத்வா ராகவோ வாக்கியமபிரவீத் ஜனாமீதஸ்ய ரௌத்ரஸ்ய மாயாம் சத்யபராக்கிரமா. உடனே ஸ்ரீராமபிரான் என்ன பண்ணார்னா, விபீஷணனுடைய இந்த கருத்தை எல்லாம் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டுவிட்டு விபீஷணனுக்கு பதில் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, விபீஷணரே, உங்களுடைய பராக்கிரமம் வீண் போகாத பராக்கிரமமாக இருக்கக்கூடியவனே விபீஷணனே, அந்த கொடியவனுடைய மாயையை, அவன் மாயக்கலை வல்லமையை பற்றி நான் நன்றாகவே அறிவேன். ஏன்னா இவர் தான் மகாவிஷ்ணுவாச்சா, இவருக்கா தெரியாது? இந்த மேகநாதனுடைய இந்திரஜித்தினுடைய மாயக்கலையை நன்றாகவே அறிவேன், எனக்கு நன்னா தெரியும்.
சகி பிரம்மாஸ்திரவி பிராஜ்ஞோ மகாமாயோ மகாபலः குரோத்ய சஞ்ஞான் சங்கிராமே தேவான் ச வருணாநபி. இப்போ ராமபிரான் சொல்கிறார் விபீஷன் கிட்டக்க, அவன் பிரம்மாஸ்திரத்தை பற்றி பிரமாதமாக அறிந்தவன், அவன் மகா அறிவாளி, பெரிய பெரிய மாய செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவன், ரொம்பவும் பலம் மிக்கவன், வலிமை மிக்கவன். பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வருணதேவன் இருக்கார் தெரியுமா, அவர் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையுமே போரில் சுயநினைவை இழக்க செஞ்சவன், அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னாராம் ராமபிரான். தஸ்யாந்தரிக்ஷே சரதோ ரதஸ்தஸ்ய மகாயசः ந கதே ஞாயதே தஸ்ய சூரியஸ்யே வாப்ர சம்ப்ளவே. இப்போ ராமபிரான் சொல்கிறார் விபீஷனை பார்த்து, விபீஷனே நீ பெரும்புகழ் படைத்தவன், அந்த மேகநாதன் இந்திரஜித் இருக்கானே அவன் தேரில் அமர்ந்து கொண்டு ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் போது எப்படி இருந்தான் தெரியுமா பார்க்கறதுக்கு? சூரிய பகவான் எப்படி மேக கூட்டத்தினால் மறைக்கப்பட்டு இருப்பாரோ அதுபோல மாயையினுடைய காரணமாக அவனுடைய போக்கை யாராலையுமே அறியப்படவே முடிவதே இல்லை. கண்டிப்பாக யாராலையும் அறியப்பட முடியாது அப்படின்னா ராமபிரான். ராகவஸ்து ரிப்போர்ட் ஞாத்வா மாயாவீரியம் துராத்மனா லக்ஷ்மணம் கீர்த்தி சம்பன்னம் இதம் வசனம் அபரவீத்து. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் விபீஷணன் கிட்டக்க சொல்லிவிட்டு, இந்த மேகநாதன் இந்திரஜித் கொடுமைக்காரனான நமது பகைவனுடைய மாயாசக்தியை அறிந்திருந்த அந்த பகைவனுடைய மாயாசக்தியை அறிந்திருந்த ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய இளைய சகோதரனான மிகவும் புகழ்பெற்று ஏகப்பட்ட புகழ் நிறைந்தவனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, யத் வானரேந்திரஸ்ய பலம் தேன சர்வேண சம்வృతः ஹனுமத் பிரம் உகைஷைவ யூதவை சக லக்ஷ்மணா ஜாம்பவேன க்ஷபாதினா சக சைன்யேன சம்வృతः ஜகீதம் ராட்சசுதம் மாயாபல விஷாரதம். ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம், லக்ஷ்மணா, வானர மன்னர்கள் படைகள் அனைத்தையுமே ஸ்ரீ ஹனுமார் முதலான வானர தலைவர்களையும் உன்னுடன் அழைத்து செல். கரடி மன்னராகப்பட்ட ஜாம்பவான் அவருடைய படையையும் உன்னோட அழைத்து கொண்டு சென்று மாயப்பூரில் மிகவும் வல்லவனாக இருக்கக்கூடிய அரக்க மன்னன் ராவனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித் அவனை உடனடியாக கொன்று விட்டு இங்கே வா அப்படின்னு உத்தரவு போட்டாராம் லக்ஷ்மணனுக்கு ஸ்ரீராமபிரான். அயம் துவாம் சசிவை சார்தம் மகாத்மா ரஜனீசரः அவேஜ்ஞஸ்தஸ்ய தேசஸ்ய பிருஷ்டதோ அனுகமிஷ்யதி. நல்ல இப்போ ராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணன்ட்ட, பிரமாதமான ஹிருதயம் கொண்டுள்ள இந்த அரக்கன் ராமனுடைய தம்பி தர்ம வழியிலேயே அறவழியிலேயே நடக்கக்கூடிய இந்த விபீஷணன் அந்த பிரதேசத்தை பற்றி நெகும்பலியை பற்றி இருக்கும் இடம்
அது எப்பேற்பட்ட இடம், அந்த இடத்துல என்னென்னலாம் நடக்கும் என்பதை பற்றி அனைத்தையும் பிரமாதமாக நன்கு அறிந்தவர். அதனால் அவர் அவர்களுடைய அமைச்சர்களோடு கூட உன்னை அவர்கள் பின்தொடர்ந்து வருவார்கள் அப்படின்னு உத்தரவு போட்டாராம் ராமபிரான் லக்ஷ்மணனுக்கு. ராகவசிய வசஸ்ருத்வா லக்ஷ்மண சவிபீஷணः ஜக்ரஹ கார்முகஸ்ரேஷ்டம் அத்ய புதபராக்கிரமः. ஸ்ரீ ராமபிரானுடைய கட்டளையை லக்ஷ்மணனானவன் ஏற்றுக்கொண்டு விபீஷணனோடு கூட கேட்டுக்கொண்டிருந்த கொஞ்சம் கூட கற்பனைக்கே எட்டாத பேராற்றல் கொண்ட லக்ஷ்மணன் ஒரு சிறந்த வில்லை தன்னோட கையில் எடுத்துட்டாராம் உடனடியாக. சன்னத கவசி கட்கி சசரோ ஹேமசாப்பதிருத்து ராமபாதா உபஸ்பிருஷ்ய ஹிருஷ்ட சௌமித்ரீர் அப்ரவீத்து. அப்போ லக்ஷ்மணன் போர் செய்வதற்கு கண்டிப்பாக போகிறோம். நம்ம போய் ஹும்பலியில் போய் அந்த மாயாவியாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித்தை எப்படியும் போர் செய்யணும் அவனோட அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், உடம்ப தன்னுடைய உடலில் காசத்தை பூண்டு கொண்டு வாள் ஏந்தி பானங்களை எல்லாம் சுமந்து கொண்டு பிரமாதமாக பொன்மயமான ஒரு வில்லை தன்னோட கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானுடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொன்னாராம் லக்ஷ்மணன். என்ன சொன்னார் லக்ஷ்மணன் அப்படின்னா, அத்ய மத்கார் முகோன்முக்தா சரா நிர்பித்ய ராவணி லங்காமபி கதிஷ்யந்தி ஹம்சா புஷ்கரிணி மிவா. அண்ணா, எனக்கு மூத்த சகோதரே தமையனாரே ஸ்ரீராமபிரானே, இன்றைக்கே என்னோட வில்லிலிருந்து செலுத்தப்பட இருக்கும் இந்த பானங்கள் இந்த மகா மாயாவியான அரக்கன் மேகநாதன் இந்திரஜித்தினுடைய உடலை பிளந்து சென்று தாமரை பொய்கையில் எப்படி அன்னங்கள்லாம் இறங்குமோ அதுபோல் இலங்கை பட்டணத்தில் போய் அவன் விழப்போகிறான். இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக்கு. அத்யைவ தஸ்ய ரௌத்ரஸ்ய ஷரீரம் மாமகா சராஹ விரமிஷ்யந்தி பித்வாதம் மகாசாப குணஸ்யுதாக. இப்போ லக்ஷ்மணன் சொல்கிற, என்னுடைய இந்த பெரிய வில்லு இருக்கணும், இந்த வில்லினுடைய நாணிலேருந்து விடுபடக்கூடிய என்னுடைய ஒவ்வொரு பானங்களும் இன்றைய தினத்தில் அந்த கொடியவனாகப்பட்ட மாயாவி அரக்கன் மேகநாதன் இந்திரஜித் அவனுடைய உடலை துளைத்து நிச்சயமாக அழித்து விட தான் போகின்றது அண்ணா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். சேயவ முக்வா துதிமான் வசனம் பிராதுரக்கிரதா ச ராவணி வதாகாங்ஷி லக்ஷ்மணஸ்த்வரிதோ யயோ. இந்த லக்ஷ்மணன் இருக்காரு, பிரம்மாண்டமான தேஜஸ் உள்ளவர், பிரமாதமான ஒளிமிக்கக்கூடியவர். இந்த லக்ஷ்மணன் யாருன்னு தெரியுமா? முதல்ல அவர் ஆதிசேஷன். அவராக லக்ஷ்மணனாக வந்திருக்கார். அதாவது ஸ்ரீ நாராயண பெருமானை படைத்திருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் லக்ஷ்மண அவதாரம். இந்த மாதிரி தன்னுடைய தமையனாராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் கிட்ட லக்ஷ்மணன் சொல்லிவிட்டு, மகா பாவியான அரக்கன் ராமனுடைய புதல்வன் மாயாவி மேகநாதன் இந்திரஜித்தை கொல்லக்கூடிய விருப்பத்தோட விரைவாக நான் புறப்பட போகிறேன் அப்படின்னுட்டு சொன்னாராம்.
सोऽपि वाद्यगुरो पादौ कृत्वा सापि प्रदक्षिणं मुकुम्बिलाम् अभि ययौ சைத்தியம் ராவணி பாலிதம். உடனே என்ன பண்ணாருனாக்கா லக்ஷ்மணன் தன்னுடைய மூத்த சகோதராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான மறுபடியும் அவருடைய பிரமாதமாக இருக்கக்கூடிய சரணாகதியாக இருக்கக்கூடிய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்த நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் பிரதட்சணம் வந்துவிட்டு ராவணனுடைய மைந்தனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் வந்து காவலில் இருக்கக்கூடிய நிகும்பலை கோவிலை நோக்கி விறுவிறு நடக்க ஆரம்பித்தாராம் லக்ஷ்மணன். விபீஷணேன சகிதோ ராஜபுத்திர பிரதாபவான் கிருதஸ்வஸ்த்யயனோ பிராத்ரா லக்ஷ்மணஸ் त्वरितो ययौ. தன்னுடைய சகோதரராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுடைய நல்லாசிகளை எல்லாம் அவர் மூலியமாக வழங்கப்பட்ட பேராற்றலுடைய அரசகுமாராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் விபீஷணோட கூட ரொம்பவும் வேகமாக நடந்து சென்றாராம். வானராணாம் சகசிரைஸ்து ஹனுமான் பகுவீர் விருத்தः விபீஷணஸ்ய சமாத்யஸ்தா லக்ஷ்மணம் அன்வகாத். பல்லாயிரக்கணக்கான வானரங்களோட ஸ்ரீ ஹனுமாரும் அமைச்சர்களோடு கூட விபீஷணரும் லக்ஷ்மணனை வந்து பின்தொடர்ந்து சென்றார்களாம். மகதா ஐரிசைன்யேன ஸ்வேகம் அபிசம்வృத்தः ருஷராஜபலம் சைவா ததர்ச பரிவிஷ்டிதம். கொஞ்சம் கூட இவ்வளவுதான் வானரப்பட அப்படின்னுட்டு யாராலையுமே அளக்கவே முடியாது. இவ்வளவுதான் இருக்கா அப்படின்ட்டு எண்ணவே முடியாதாம். அந்த அளவுக்கு வானரப்படையோடு சென்றிருந்த லக்ஷ்மண பெருமாள் வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஜாம்பவானுடைய கரடிப்படையை வந்து நடு வழியில் பார்த்தாராம். சகத்வா தூரம் அத்வானம் சௌமித்ரீர் மித்ரநந்தனாக ராட்சசேந்திர பலம் தூராத் அபஷ்யத் வியூகம் ஆஸ்திதம். அதாவது இந்த லக்ஷ்மணனுடைய இயல்பு என்ன தெரியுமா? தன்னுடைய நண்பர்களை எல்லாம் பிரமாதமாக எப்பையும் சந்தோஷத்துலேயே அவள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் லக்ஷ்மணன். ரொம்ப தூரம் வெகு தூரம் நடந்து சென்று இந்த அரக்க மன்னனாக இருக்கான் பார்த்தீங்களா மேகநாதன் இந்திரஜித்து, அவனுடைய படையை வந்து கொஞ்சம் தொலைவில் நின்றுட்டு அணிவகுத்து நிற்பதை வந்து லக்ஷ்மணனாகப்பட்டவர் பார்த்தாராம். சதம் பிராபிய தனுஷ்வாணி மாயாயோக மரிந்தமஹ தஸ்தௌ பிரம்மவிதானேன விஜேதும் ரகுநந்தனः விபீஷணேன சகிதோ ராஜபுத்திர பிரதாபவான் அங்கதேன ச வீரேன ததா நில சுதேன சா. இந்த லக்ஷ்மணன் இருக்காரு, அவர் எப்படின்னாக்கா ரொம்பவும் பராக்கிரமம் மிக்கவர். தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய குமாரர். தனக்கு எதிரிகள் யாராக இருந்தாலும் அவளை வந்து உடனடியாக மயக்கக்கூடியவர். ரகுகுலத்தில் வந்து உதித்தவர். இவர் என்ன பண்ணாராம், மாயக்கலையிலேயே மகா நிபுணனாக இருக்கக்கூடிய அரக்கன் மாயாவி மேகநாதன் இந்திரஜித்தை வந்து நெருங்கி
பிரம்மா அவனுக்கு முதல்லயே வரம் கொடுத்துருக்கார். அதற்கு இணங்க அவனை வெற்றி கொள்வதற்காக விபீஷணன், மகா வீரராக இருக்கக்கூடிய அங்கதன், ஸ்ரீ ஹனுமார் இவளோட குடை சூழ வில்லை கையில் ஏந்தி கொண்டு அந்த அரக்கர்களுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரமாதமான ஒரு இடத்துல நின்று கொண்டாராம் ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள். விதீதமம் அல சஸ்திர பாஸ்வரம் தத்வஜக ஹனம் விபுலம் மகாரதைஷ்யா பிரஜீவயதம் மம் அப்ரமேய வேகம் திமீரம் இவ த்விஷதாம் பலம் விவேசா. பிரமாதமாக ஒளி வீசக்கூடிய போர்க்கருவிகளால் பிரகாசிக்கக்கூடியதும் ஏகப்பட்ட பதாதைகள் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடிய, மகாரதர்கள் ஏகப்பட்ட பேர் கூடியிருக்கக்கூடியதும், மிகவும் பயங்கரமாக இருக்கக்கூடியதும், ஒப்பில்லாத செயல்திறன் இருக்கக்கூடியதும், இருட்டை போல கருமை நிறத்திலே படர்ந்ததுமான அந்த எதிரி படைக்குள்ள லக்ஷ்மண பெருமாள் உள்ள புகுந்தாராம். அந்த படைக்குள்ள இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவி யுத்தகாண்டே பஞ்சாசீதித்தம சர்க்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 85வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.